السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا நிறைவான நமக்கெல்லாம் உள்ளத்தை ஊடுருவுகின்ற உபன்யாசத்தை கண்ணியமிக்க ஆசான் பெருந்தகை அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தாய்மார்கள் மிகவும் கவனம் கூர்ந்து அமைதி காத்து செவியேற்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يحسبهم الجاهل أغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا. صدق الله مولانا العظيم. وقال نبي الله صلى الله عليه وسلم إذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான
பேரருளால் இங்கே மிகச்சிறப்பான நூருல் ஹுதா நிஸ்வான் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா எங்களுடைய மிகச்சிறப்பான ஆலிம்களின் வழிகாட்டியாக முன்னோடியாக நீண்ட நெடும் காலம் மார்க்கத்தினுடைய உயர்வான பணியில் தங்களை அர்ப்பணித்து கொண்ட அல்லாமா மஸ்தான் ஹதரத் தாமத் பரக்காத்துகும் அவர்களின் தலைமையில் அவர்களின் குடும்பத்து விரிந்து விசாலமான ஆலிம்களின் குடும்பம், ஆலிமாக்களின் குடும்பம், அந்த குடும்பத்தின் முன்னோர்கள் எல்லாம் இங்கே உரையாற்றி சிறப்பான இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகிற பாசம் நிறைந்த எப்போதும் தங்களது அடக்கத்தால் உயர்வை பெற்று கொண்டிருக்கிற எங்கள் ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா அரபிக் கல்லூரியின் துணை முதல்வர், என்னுடைய தனிப்பெரும் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான மௌலானா மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஆலிம் பெருந்தகை உட்பட மேடையிலும் கீழும் இருக்கிற உலமாக்கள், அருமையான தாய்மார்கள், சமூகத்தின் நன்மக்கள், இந்த பகுதியில் நமது அரசியலினுடைய மூத்த பெருமகனார், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் மிகச்சிறந்த சமூகத்தினுடைய பள்ளிவாசலின் நிர்வாக பொறுப்பிலும் அமைந்திருக்கிற அருமையான சகோதரர், மார்க்கம் சார்ந்து அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து எல்லோரும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொள்வது விழாவுக்கல்ல பெருமை. அதை கொண்டு நாம் பெருமை பெறுகிறோம், நாம் மணக்கிறோம், ரப்பின் பாராட்டை பெறுகிறோம். இங்கே சிறப்பான இந்த பட்டமளிப்பு விழாவில் எங்கள் ஆலிமாக்களுக்கும் இங்கே வருகை புரிந்த அத்தனை பேர்களுக்குமாக சில செய்திகளை பதிவு செய்ய நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் எங்கள் பட்டமளிப்பு விழாக்கள் நடக்குமோ, அது எங்கள் ஜாமியாக்களாகட்டும் நிஸ்வான்களாகட்டும், நாங்கள் என்ன பாடம் இங்கே சமூகத்திற்கு கொடுத்து வார்த்தெடுக்கிறோம், நாளைய தலைமுறைகளை உருவாக்குகிற எங்கள் ஆலிமாக்களும் ஆலிம்களும் எப்படிப்பட்ட ஞானத்தை இங்கே பெற்று வெளியாகிறார்கள் என்பதை ஒரு சில பாடங்களை சமூகத்திற்கு நடத்தி அனுப்புகிறோம். 5 விஷயங்கள் ஒவ்வொருவர்களின் வாழ்க்கையிலும் எப்போதும் இருக்க வேண்டும். நான் ஜொலிப்பதற்கும் மேம்படுவதற்கும் அல்லாவின் ஆசி பெறுவதற்கும் அகிலத்தின் அருட்படை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான நேசனாக மாறுவதற்கும் உலகம் நம்மை திரும்பி பார்ப்பதற்கும் 5 அம்சங்களை ஷரியத்தின் ஞானிகள் சொல்லித் தருவார்கள். உங்கள் ஆழமான இதயத்தில் நான் எங்கள் நிஸ்வானின் பட்டமளிப்பு விழாவின் வழியை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த வாழ்க்கையும் இதற்கு தரப்பட்ட அவகாசமும் உண்மையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். சில பேர்களுக்கு சுருக்கமான ஆயுளை கொடுக்கிறான், சில பேருக்கு நியாயமான வயதை கொடுக்கிறான், சில பேருக்கு கொஞ்சம் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் அஃதலு ஸஆதா, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிற பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் தூலுல் உமர், நீண்ட ஆயுள் வாழ்வது என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ஆயுளை நீளமாக்கி வைப்பானாக, நீண்ட ஆயுள். அதோடு ரப்பிடத்தில் நான் கேட்கிறேன், 1000 பிரார்த்தனைகள் உண்டு கேட்பதற்கு. எதை நான் கேட்காமல் இருக்க முடியும்? எதைத்தான் அவனிடத்தில் கேட்காமல் நான் வாழ முடியும்? எல்லாம் எனக்கு தேவை. ஆனால் நான் கேட்கிற பிரார்த்தனைகளிலெல்லாம் நானே ரொம்ப பிரியப்பட்டு கேட்கிற பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது என்றார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கேட்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் நான் பிரியமாக கேட்கிற பிரார்த்தனை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹப்பு துஆ இலை, எனக்கு பிரியமான ஒரு துஆ, நான் பிரியப்பட்டு கேட்கிற துஆ, அஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, ரப்பே இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் ஆஃபியத்தோடு வாழுவை. ஆஃபியத்திற்கு பொருளில் ஆழம் இருக்கிறது. ஆஃபியத் என்றால் அழகான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, தடங்களும் தடைகளும் இல்லாத வாழ்க்கை.
எதிர்நோக்கி வருகிற இன்னல்கள் இல்லாத வாழ்க்கை. இது உலகிலும் தேவை, மறுமையிலும் தேவை. எனவேதான் மண்ணறையில போய் நின்று கேட்கிற துவா என்ன தெரியுமா? மண்ணறையில் நான் போய் நின்னா கேட்கறதுக்கு ரசூல் கற்றுக் கொடுத்த துவா என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினின், மூமின்கள்கிட்ட மண்ணறையில வாழ்றவங்கள்ட்ட போய் சலாம் சொல்லணுமா. சொல்லிட்டு அஸ்அலுல்லாஹு லனா வலக்குமுல் ஆஃபியா, எனக்கும் உங்களுக்கும் ஆஃபியத்தை கேட்கிறேன். யாருக்கு ஆஃபியத்? யாருக்கு ஆஃபியத்? மண்ணறையில் வாழ்பவர்களுக்கு ஆஃபியத். ஆஃபியத் என்றால் வெறும் ஆரோக்கியம் என்று மாத்திரம் பொருள் இல்லை. என் வாழ்க்கை கிடைத்த நாள் முதல் ஆரோக்கியம் வேண்டும், அழகு வேண்டும், நிம்மதி வேண்டும். இதில் எதிர்த்தாக்குதலில் நான் வீழ்ந்து விடாத நிலை வேணும். எதிர்த்தாக்குதலில் வீழ்ந்து விடாத நிலை, இதற்கு பேர் ஆஃபியா. பெருமானார் சொல்வார்கள், அல்லாஹ் இடத்தில் நான் கேட்கிற பிரார்த்தனைகளில் எல்லாம் எனக்கு ரொம்ப பிரியம் மௌத் வரைக்கும் ஆஃபியத்தோடு வாழ வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. இந்த வாழ்க்கை அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து கொடுத்தான். இதில் ஆரோக்கியமும் முக்கியம் என்று ரசூல் சொல்வார்கள். இதில் 5 அம்சங்களோடு வாழ வேண்டும். அந்த 5 அம்சங்களை சனது பெறுகிற எங்கள் ஆலிமாக்களுக்கும் ஹாஃபிலாக்களுக்கும் இங்கே வருகை புரிந்த தாய்மார்களுக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்துவேன். முதல் விஷயம், என் பலகீனத்தை ரப்பிடத்தில் சொல்ல வேண்டும். என் பலகீனத்தை ரப்பிடத்தில் சொல்ல வேண்டும். நான் பலகீனமானவன், முடியாதவன், ஒண்ணுமே இல்லாதவன், தகுதி இல்லாதவன், ஆற்றல் இல்லை ரப்பே. அல்லாஹ்ட்ட போய் என் பலகீனத்தை பூரா சொல்லணும். அவனிடத்தில் கையேந்துகிற அந்த வாழ்க்கையில் என் பலகீனம் பூரா அவன்கிட்ட போய் பேசணும். நான் யாருன்னு அல்லாஹ்ட்ட சொல்லணும். நான் பலகீனமானவன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, அல்லாஹும்ம இன்னி லஈஃபுன், நான் பலகீனமானவன். ஃபகவ்வினி, என்னை நீதான் பலப்படுத்த வேண்டும். தலீலுன், நான் ரொம்ப குறைவானவன். ஒரு கட்டத்தில் அதுக்கு இழிவானவன். ரசூலுக்கு இழிவு எங்க இருக்குது? அல்லாஹ்ட்ட பேசுற வார்த்தை. ஃபஐஸனி, நீ என்னை கண்ணியமாக்கு ரப்பே. ஃபகீருன், நான் தேவை உடையவன். மாநபி கேட்கிறார்கள், ரப்பே நான் பலகீனம், இழிவு இருக்கிறது, பலகீனம் இருக்கிறது, தேவை உடையவன். ஃபர்சுக்னி, எல்லா அருளையும் வழங்குவாயாக. கற்றுக் கொடுக்கிற பாடம், என் பலகீனத்தை, என் இயலாமையை, தகுதியின்மையை, எந்த ஒரு ஆற்றலும் எனக்கு இல்லை என்பதை அல்லாஹ்ட்ட சொல்லணும். இன்னும் ஒரு விஷயத்தையும் மனதில் பதியுங்கள், மக்களிடத்தில் நமது பலகீனத்தை மறைக்கணும். அல்லாஹ்ட்ட பலகீனத்தை சொல்ல வேண்டும், மக்களிடத்தில் நமது பலகீனத்தை மறைக்க வேண்டும். மக்கள்கிட்ட போய் நம்ம பலகீனத்தை சொல்லக்கூடாது. என்னால ஒண்ணும் முடியாதுப்பா, நான் ரொம்ப சிரமப்படுறேன், பேசாதீர்கள். மக்களுக்கு முன்னால் உங்கள் பலகீனம் வெளிப்படக்கூடாது. நான் ரொம்ப கஷ்டப்படுற ஆளா இருக்கிறேன், தேவையுள்ளவனா இருக்கிறேன், ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது அவமானம். நீங்கள் அவமானப்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. மக்களிடத்தில் எதிர்பார்ப்பு வேண்டாம். நல்ல ஞாபகம் வையுங்கள், எங்கள் நிஸ்வான்களின் பட்டமளிப்பு விழாவில் வெறுமினே வந்து களைவதல்ல. என் மொத்த வாழ்க்கைக்கான பாடம் இங்கிருந்து நான் பெற வேண்டும், எடுக்க வேண்டும், வாழ வேண்டும். அதில் மிக முக்கியமானது, என் பலகீனம் ரப்புக்கு முன்னால் காட்டப்பட வேண்டும். மக்கள்கிட்ட பலகீனத்தை மறைச்சிடணும். நம்ம பெரியவங்கள்ட்ட சொல்லலாம், முடியலைங்க, துவாவுக்காக சொல்லலாம். டாக்டர்கிட்ட போய் சொல்றோம், ஒரு மருத்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காக. உலகத்தில் யாரிடத்திலும் உங்கள் பலகீனத்தை வெளிப்படுத்தாதீர்கள். உங்களை பார்த்தால் தேவை உள்ளவர்கள் இவர்கள் என்று அவர்கள் அறியும்படி கூட நடக்காதீர்கள். கஷ்டப்படுற மாதிரி தெரியுதே, சிரமப்படுறாங்களோ என்று உங்களை பார்த்து மற்றவர்கள் நினைக்கும் வழியில் கூட நடக்காதீர்கள். என் கண்ணியத்தை நான் பாதுகாப்பதை படைத்த ரப்பே நேசிக்கிறான். நீ அவமானப்படக்கூடாது என்று அல்லாஹ் பிரியப்படுகிறான். நீ என்றைக்கும் தன்மானத்தோடு வாழ வேண்டும். உன் தன்மானத்தை இழக்க கூடாது.
உனக்கென்று இருக்கிற மனித கண்ணியத்தை நீ இழந்து விடக்கூடாது என்று அல்லாஹ்வே ஆசைப்படுகிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அதை நம்ம இழந்துடக்கூடாது. யாரை கொண்டும் எதுவும் நடக்காது. யாரு கொடுத்தும் நிரம்ப போவதில்லை. அவன் கொடுக்க வேண்டும். என்னை கண்ணியத்தை அவன் தர வேண்டும். என் பலத்தை அவன் தர வேண்டும். என் வாழ்வை அவன் தர வேண்டும். யாரால் என்ன தர முடியும் என்று கேட்கிறேன். யாரால் என்னை கண்ணியத்தின் உச்சத்தில் கொண்டு நிறுத்த முடியும் என்று கேட்கிறேன். ஒலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் அவன் கையில் இருக்கிறது. தூத்தில் முல்க மந்தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மந்தஷா வ துஇஸ்ஸு மந்தஷா வ துதில்லு மந்தஷா. நீ நாடினால் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்து அழகு பார்ப்பாய். நீ நாடினால் கொடுத்ததை எடுத்தும் பார்ப்பாய். நீ நாடினால் கண்ணியத்தை கொடுப்பாய். நீ நாடியவர்களுக்கு கொடுப்பாய். நீ நாடினால் கண்ணியத்தை எடுப்பாய், கேவலத்தையும் கொடுப்பாய் என்று வான்மறையில் பேசினான் வல்லோன் அல்லாஹ். படித்து தரும் பாடம் என் கண்ணியம் மக்களால் இல்லை, அவன் கையில் இருக்கிறது. அவன் நாடினால் உங்களை கொண்டே என்னை கண்ணியப்படுத்துவான். மக்கள் உங்களை கண்ணியப்படுத்துவாங்க, அவன் நாட வேண்டும். எனவேதான் 2 விஷயம், நான் 5 சொல்வேன். முதல் விஷயம், உங்கள் பலகீனத்தை அல்லாஹ்ட்ட காட்டுங்கள். அல்லாஹ்ட்ட போய் நான் எப்படி ஆளு, என் தகுதி என்ன, என் நிலைமை என்ன, அவன்கிட்ட பேசக்கூடாது. நான் ஒன்றும் இல்லை. நீ அசைக்கவில்லை என்றால் அசையவே முடியாது. நான் இருக்கிறேன், எழுந்திருக்க வேண்டுமா? நீயே என்னை எழுப்பிவிட வேண்டும். தண்ணீர் குடித்தேன், அந்த தண்ணீர் என் உடலுக்குள் சேர வேண்டும், நீ தான் தர வேண்டும். உணவை எடுத்தேன், வாயில் வைத்தேன், அது உடலுக்குள் போக வேண்டும். கழிவோடு சேர வேண்டும். அதற்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் சேர வேண்டும். எது பிளட்ல சேரணும், எது யூரின்ல போய் சேரணும், நீ தான் முடிவு செய்ய வேண்டும். யூரினில் சேர்வது பிளட்டிலும், பிளட்டில் சேர்வது யூரினிலும் மாறிவிடுமையானால் நான் டோட்டல் வாழ்க்கையின் உயர்நிலையை இழந்து விடுவேன். நான் முடியாதவன், உண்ணும் உணவுக்கு கூட சக்தி இல்லாதவன். உணவை கொடுத்தாய் நீ, அதை செரிக்க வைக்கிற சக்தி கூட எனக்கு இல்லை. நீயே செரிமானமாக்கி தர வேண்டும். செரிமானமாக்கினாய், கழிவை வெளியாக்க வேண்டும். என்னால் முடியாது. நாம் போகலாம், யூரின் போக உட்காரலாம், பெட்ரூமுக்கு போய் உட்காரலாம், படுக்கையை இருக்கலாம். தூக்கத்தை நீ தான் தர வேண்டும். தூங்கி விடலாம், நீ தான் எழுப்ப வேண்டும். டோட்டல் லாஷை, நான் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் இடத்தில் பேசுங்கள். அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பாடம். இப்போ நீங்கள் தான் அந்த பாடத்தை எடுத்துக்கிடணும். சும்மா வாழ்றது அல்ல, படைத்தவனை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்க்கை. அவன் சந்தோஷப்படும் வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கையின் யதார்த்தமே உங்கள் பலகீனம் மொத்தமும் அவனிடத்தில் பேச வேண்டும். உங்களுடைய பலகீனத்தை மக்கள்கிட்ட மறைச்சிறான். மக்கள்கிட்ட எப்படி இருக்கணும்? உங்களை பார்த்து அவங்க பெரிய ஆளுன்னு நினைக்கணும். வஜ்அல்னி ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ அயுனின் நாஸி கபீரா. என் பார்வையில் என்னை சின்ன ஆளா காட்டு, மக்கள் பார்வையில் என்னை பெரிய ஆளா காட்டுன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் பார்வையில் நான் ஒரு பெரிய ஆளாக காட்சி அளிக்கணும். ஏன்? மக்களுக்கு முன்னால் நீங்கள் மதிக்கத்தக்க வாழ்க்கை வாழ வேண்டும். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அவங்க ஏழைகள். லில் ஃபுகரா, ஆயத்தின் துவக்கம் ஏழைகள். சாப்பிட வழி இல்லை. ஒரு நாள் அல்ல, 2 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல. வெளியில வருவாங்க, உதடுல தண்ணியை தடவிக்கிடுவாங்க, எண்ணெயை தேய்ச்சிக்கிடுவாங்க. கொஞ்சம் சட்டை, கிழிஞ்ச சட்டை தான் இருக்கும், அழுக்கா இருக்கும். வீட்டுக்குள்ள போய் அதை மாற்ற வேற சட்டை இருக்காது. அந்த ஒரு சட்டையை கலட்டிட்டு சின்ன டவல் உடுத்துக்கிட்டு அதை துவைச்சி காய போட்டுட்டு வருவாங்க. அவர்களை யாராவது பார்த்தால் இவர்களெல்லாம் பணக்காரர்கள் என்று எண்ணுவார்களாம். எத்தனை அற்புதமான பாடத்தை அல்லாஹ் சொல்கிறான். இவர்களை பார்த்தால் பணக்காரர்கள் என்று எண்ணுவார்கள். ஏன்? அவர்களின் ஆடை எவ்வளவு அழகாக இருக்கும், அவர்களின் உடை எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும்.
சாப்பிடல, பசியில இருக்கிறாங்க. பசியில இருக்கிறோம் காட்ட மாட்டாங்க. யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃபி, தன்னை யாரிடத்திலும் தேவை உடையவர்கள் என்பதை வெளிக்காட்டாமல் அவர்கள் வாழ்ந்ததால் அவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் என்று எண்ணும் அளவிற்கு ஆனஸ்டா நடப்பார்கள் சஹாபாக்கள். குர்ஆன் பேசுகிறது. அவங்க ஆனஸ்டா நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆடை இல்லை, சாப்பாடு இல்லை, வாகனம் இல்லை. ஆனா வெளியில வந்தா இவங்கெல்லாம் பணக்காரர்கள் என்று சொல்ற அளவுக்கு அவங்க தன்னை மாத்திக்கிறாங்க. அதை அல்லாஹ் குறை சொல்லல, பாராட்டுகிறாங்க. லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, எந்த மக்களிடத்திலும் எதையும் கேட்க மாட்டார்கள். கொஞ்சம் கஷ்டப்படுற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன், கடன் கூட வாங்கினதில்லை பல சஹாபாக்கள். தன் கஷ்டத்தை சொல்வதில்லை, கேட்பதில்லை, யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜ்லியின் வரலாறை படித்தேன். வாகனத்தில் வர்றாங்க, பின்னால சஹாபாக்கள் கூட்டம் வருது. அவங்க கையில் இருந்த சாட்டை கீழே விழுந்துட்டு விழுந்தபோது வாகனத்தை நிறுத்திட்டு இறங்கி ஓடி வர்றாங்க. பின்னால் அடுத்தடுத்து தோழர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இறங்கி ஓடி வந்து கீழே விழுந்த சாட்டை எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த போது பின்னாலே வந்த வாகனத்தில் உள்ள சஹாபி நின்று, என்ன நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் எடுத்துக்கொண்டு தருவோமே, உங்கள் பின்னால் தானே நாங்கள் வர்றோம், நீங்கள் உங்கள் வாகனத்திலிருந்து இறங்கி வந்து எடுத்துகிட்டு போகணுமா? ஜரீர் இப்னு அப்துல்லா சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் திருக்கரம் பற்றி பையத்து வாங்கினோம். பெருமானார் எங்களுக்கு பையத்து கொடுத்தாங்க, ஒப்பந்தம் செய்தாங்க. அந்த ஒப்பந்தத்தில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் கேட்ட ஒப்பந்தம் என்ன தெரியுமா? எப்போ ஞாபகப்படுத்துறாங்க? தோழர்கள் எல்லாம் கேட்டபோது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் திருக்கரம் பற்றினோம். ஒப்பந்தத்தில் எம்பெருமான் எங்களிடத்தில் பெற்ற ஒப்பந்தத்தில் ஒன்று, அல்லாஹ் தஸ்அலன்னாஸ ஷைஆ, யார்ட்டையும் எதையும் கேட்கக்கூடாது. எங்க அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வின் தூதரை பற்றி, தொழுகையை பற்றி, திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம். இதான் பையத்து, இதான் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை கொடுத்த எம்பெருமான் இன்னொரு ஒப்பந்தத்தை வாங்கி கொண்டார்கள். யாரிடத்திலும் எப்போதும் எதையும் கேட்க மாட்டோம். அந்த ஒப்பந்தம் செய்தவர்களில் நானும் இருக்கிறேன். எனவேதான் நான் இறங்கி வந்து எடுத்து செல்கிறேன். சாட்டையை எடுத்து தாங்கன்னு கேட்கறது கூட அது பெருமானாரிடத்தில் கொடுத்த ஒப்பந்தத்துக்கு மாற்றமாகி விடுமோ என்ற பயம் இருக்கிறது. எப்படிப்பட்ட மனிதர்களை வார்த்தெடுத்தார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் 5 விஷயங்கள் இங்கே உங்களுக்கான பாடம். அதில் முதல் அம்சம், உங்கள் பலகீனத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள், உங்கள் பலகீனத்தை மக்களிடத்தில் மறைத்து விடுங்கள். நீ ஒரு நோயாளி என்பது கூட பல பேருக்கு தெரியக்கூடாது. நீ கஷ்டப்படுகிறாய் என்பது கூட பல பேர்கிட்ட காட்டக்கூடாது. உன்னை பார்த்தால் ரொம்ப விசேஷமான ஆள் என்று நினைக்கணும். என்ன, என் தனி மனித கௌரவத்தை நான் பாதுகாப்பதை அல்லாவும் ரசூலும் நேசிக்கிறார்கள். தன்மானத்தை இழக்கக்கூடாது என்பதில் கவனம் காட்டுவார்கள் அல்லாவும் ரசூலும். என்றைக்கும் நீ ஜொலிக்க வேண்டும் என்றால் உன்னை பற்றி மக்கள் பார்வை பெருசா இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். இதை பாடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் இடத்துல உங்க கஷ்டத்தை பேசுங்க, பலகீனத்தை பேசுங்க. தகுதி இல்லைன்னு சொல்லுங்க, முடியாம போயிட்டேன்னு சொல்லுங்க, பிள்ளைங்கள் எல்லாம் வச்சு என்னால ஆள முடியலன்னு சொல்லுங்க. அல்லாட்ட மக்களிடத்தில் நான் என் கண்ணியத்தை தான் மக்கள் பார்க்கும் வகையில் நடக்க வேண்டும் என்பதற்கு யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, ஏழையாக பராரிகளாக சாப்பிட இல்லாமல் உடுத்த ஆடை இல்லாமல் இருந்த சஹாபிகள் கிழிந்த ஆடையை அழகாக்கி தைத்து அதை சிறப்பாக்கி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பாதி நிர்வாணத்தில் உட்கார்ந்து வெளியிலே வரும்போது அந்த ஆடையை துவைத்து போட்டு வந்தபோது அவர்களை பார்த்தவர்கள் பணக்காரர்களோ என்று எண்ணுவார்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிற அந்த வாழ்க்கை நீங்களும் நானும் பெற தௌஃபீக் செய்வானாக. கஷ்ட காலத்தில் இருக்கிறோம் என்பதை என் பக்கத்தில் இருப்பவங்க கூட புரிந்து கொள்ளக்கூடாது. நம்பர் 2, 2வது மிகப்பெரிய அம்சம், எந்த ஒரு சூழலிலும் தேவைகளை
அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் கேட்காதீர்கள். என் பலகீனத்தை மக்கள்கிட்ட காட்டக்கூடாது. என் தேவையை அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்கக்கூடாது. தேவை இல்லாதவங்க எல்லாம் உலகத்துல இல்லை. எல்லாருக்கும் தேவை இருக்குது. திடீர்னு பிள்ளைக்கு கல்யாணம் வரும், தேவை வரும். மருத்துவ செலவு வரும், தேவை வரும். திடீர்னு ஒரு சூழ்நிலை நான் தேவையாகிற கட்டம் வரும். தேவை என்பதை அல்லாஹ்ட்ட மட்டும் முன்னிறுத்துங்கள். அது கஷ்டமாச்சே. எப்படி? ரொம்ப இலகுவானது. வழியையும் சொல்லி முடிப்பேன், வெறுமென்ன சொல்லிட்டு போறது இல்லை. ஞாபகம் வையுங்கள், உங்கள் தேவை உங்கள் ரப்படத்தில் மட்டுமே ஆக்க வேண்டும். எது வேணுமென்றாலும் கேளுங்கள். கேட்பதற்கான அனுமதியை கொடுக்கிறான். கொடுத்ததோடு இல்லை, கொடுப்பேன் என்றும் வாக்களிக்கிறான். என்னிடத்தில் கேளுங்கள், நான் கொடுப்பேன். குர்ஆன் கொடுத்த வாக்கு. அவன் கேட்டு கொடுக்காமல் அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என்றார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட நான் ரொம்ப வியந்து போன செய்தி, மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு தடவை கேட்டா கொடுப்பாங்க, ரெண்டாவது தடவை கூட கொடுப்பாங்க, மூணாவது போய் கேட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் உங்களை கண்டு ஒதுங்கி விடுவார்கள். ரொம்பலாம் இல்லை, கூட பிறந்த சகோதரன், அவன்கிட்ட போய் நீங்க கேட்டா கொடுப்பார். அவர் சொல்வார், அதாவது தேவைன்னா எங்கிட்ட வாப்பான்னு சொல்வார். அப்ப நம்ம நம்பிக்கையோடு போவோம். 3 தடவைக்கு 4 தடவை போனா உங்க தம்பி வர்றாருன்னா இல்லைன்னு சொல்லிடும்பார். அவ்வளவுதான். ஒரு லிமிட்டுக்கு மேல் கொடுக்கும் மனம் காணாமல் போகும், கோவப்படுவார்கள். அல்லாஹுவின் தூதர் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்லபு மல்லா யஸ்அல், அல்லாஹ்ட்ட கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். 1000 முறை தேவை, 1000 முறையும் கேட்கணும். நீ கேட்காவிட்டால் அவன் கோவப்படுவான். கேட்டால் கோவப்படும் சமூகம். என்னை பெற்றெடுத்தவர்களும் என்னோடு தோள் கொடுத்தவர்களும் என் ஒரே இரத்தமாக வாழ்கிற என் உடன்பிறப்புகளும் கேட்டால் கூட கோவப்படும் வாழ்க்கை. அவன் கேட்காவிட்டால் கோவப்படுவான். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தியதில் அன்னலாருக்கு நிகர் யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு பிரியம், அவனிடத்திலேயே நான் மீள வேண்டும். குர்ஆனுடைய ஆயத்தை பூரா நீங்க திறந்து பார்த்தால் என் பக்கம் திரும்பிடுங்க. நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாபுங்கிறான். நபிமார்களை பாராட்டுறான், அவர் நல்ல மனிதருங்கிறான். ஒரு நபியை போய் நல்ல மனிதன் சொல்லணுமா? நிஅமல் அப்து, அவர் நல்ல மனிதர். இன்னஹு அவ்வாப், அவர் எல்லா பிரச்சனையும் என்கிட்ட தான் வருவாருங்கிறான். இன்னஹு அவ்வாப், அவ்வாப்னா என்ன? எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட வருவார். அவர் தேவையை போய் துன்யாவில் சொன்னது இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. கூஃபாவிலே ஒரு வியாபாரி இருந்தார். நான் சரியான நேரத்தில் முடித்துக் கொள்வேன். கூஃபாவிலே ஒரு வியாபாரி, கூஃபாவிலே ஒரு சூஃபி. இந்த சூஃபியுடைய பழக்கம் என்னன்னா, யாரு கேட்டாலும் கொடுப்பார். அது ஒரு பெரிய வாழ்க்கை. கொடுத்து பழகியவர்கள் கஷ்டத்திலையும் கொடுக்காம இருக்க முடியாது. கொடுக்கிறவங்களுக்கு ஒரு சுப செய்தி ரசூல் சொன்னாங்க, கொடு, கொடுத்து கொண்டே இரு, பயப்படாது. அன்ஃபிக் லா தக்ஷா மின் தில் அர்ஷி இக்லாலா, கொடு, செலவு செய், பயப்படாதே. அர்ஷுடையவன், அல்லாஹ்வை பத்தி எப்படி சொல்றாங்க? அர்ஷுடையவன். அவனா உனக்கு குறைச்சு கொடுக்க போறான்? பயப்படாத. அன்பிக், செலவு செய். அஸ்மா நாயிட்ட ரசூல் சொன்னாங்களாம், அன்பிகி லா துஹ்சி வயோசில்லா வாலை, கணக்கு பார்க்காமல் செலவு செய். குடும்ப செலவா? மனைவிக்கு கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், கணக்கு பார்க்காதீர்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம கணக்கு பார்த்து செலவழிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கணக்கு பார்த்து செலவழிக்கல. ஏன்னா ரசூல் சொன்னாங்க, அன்பிகி லா துஹ்சி, கணக்கு பார்க்காமல் செலவு செய். ஏன் தெரியுமா? நீ கணக்கு பார்க்காமல் செலவு செய்தால் கொடுக்கக்கூடிய ரப்பும் கணக்கு பார்க்காமலேயே கொடுப்பான். இல்லை, நீ கணக்கு பார்த்தாயா, அல்லாஹ்வும் உனக்கு கணக்கு பார்த்தே கொடுப்பான். அவன் கணக்கு பார்க்காம கொடுக்கும் போது நம்ம எதுக்கு கணக்கு பார்க்கணும்? அல்லாஹ் விசாலமாக தருவானாக. விசாலமாக நடங்கள், அவனும் விசாலமாக நடப்பான். அல்லாஹ் உங்களோடு எப்படி இருப்பான்? அபூ யஸீதுல் பிஸ்தாமி இடத்துல ஒரு சீடர் கேட்கிறார், அல்லாஹ் எங்களோடு எப்படி நடக்கிறான்? அவர் அதை விட ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டார், என்ன எந்த ஸ்தானத்தில் அவன் வச்சிருக்கான்னு கேட்டார். அப்போ எப்படி தர்பியத் பெற்றிருக்கிறாங்க, எப்படி பண்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் என்னை எந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறான்? அல்லாமா அபூ யஸீதுல் பிஸ்தாமி ஆன்மீக உலகத்தில் லட்சோப லட்ச ஞானிகளை வார்த்தெடுத்த பெருமகனார் அல்லாமா அபூ யஸீத். அல்லாவை உலகத்தில் அடையாளம் காட்டிய மனிதர். எல்லாருடைய இதயத்திலையும் அல்லாஹ்னா என்ன, அல்லாஹ் யாரு, அவன் எங்க இருக்கிறான், அத ஒரு வித்தியாசமான பாடம் நடத்தியவர்கள். அவர் கேட்டார், அந்த முரீது என்ன எந்த இடத்துல அல்லாஹ் வச்சு பார்க்கிறான்? அவர் விளங்கின மாதிரி அழகான பதில், ஒன்றும் இல்லப்பா,
அல்லாவை நீ எந்த இடத்துல வச்சு பார்க்கறியோ அந்த இடத்துல அவன் ஒன்று வச்சு பார்க்கறான். அல்லாவை எந்த இடத்துல நீ வச்சு பார்க்கிற? உன் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை, மனைவி ஒன்று கூப்பிடுறாங்க, இப்போ அல்லாஹ் ஒன்று இன்னொரு பக்கம் கூப்பிடுறான், அல்லாவுடைய காரியம் ஒன்று வருது, நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போற? உன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? அப்போ அல்லாஹ் கொஞ்சம் வெளியில் வச்சிருக்கேன்னு அர்த்தம். அல்லாஹ் உங்களை அப்படி தான் வச்சிருப்பான். எல்லாத்தையும் விட முதன்மைப்படுத்தி அல்லாவை வச்சிருக்கிறாயா, அல்லாஹ் உன்னை முதன்மைப்படுத்தி வைப்பான். அல்லாவை நீ எங்கே வைத்தாய்? உன் இதயத்தில். அவனுக்கு என்ன தகுதியை கொடுத்தாய்? எப்படி மதிக்கிறாய்? அவன் வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம்? அந்த முக்கியத்துவம் அல்லாவும் உனக்கு கொடுப்பான். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானா. ரொம்ப விளங்கிட்டோன்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷம் வாழ்க்கையும் ரசனையா இருக்கும், சுவையா இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது, என் வாழ்க்கையை நான் ரசித்து வாழ வேண்டும். இன்னைக்கு அழுத்து போய் வாழுகிறோம். என்ன வாழ்க்கை இது? என்ன இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அது அர்த்தமே இல்லைன்னு அர்த்தம். இன்னும் வாழலன்னு அர்த்தம், வாழ தெரியலன்னு அர்த்தம். என் வாழ்க்கையை நான் ரசிக்கணும். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை அல்லாவே ரசிக்கிறான். நீ ஒரு ட்ரெஸ் போட்டு கண்ணாடிக்கு முன்னால் நில்லு, அல்லாஹ் ரசிப்பானா? என் அடியான் எவ்வளவு ஜோரா இருக்கு, நான் ஜோரா இருக்கிறேன், என் ஜோரா நான் இருப்பதை பார்த்து நான் ரசிக்கணும். அதனாலதான் காத்தமுன் நபியின் கண்ணாடி முன்னால் நின்றால் கொஞ்ச நேரம் நிற்பாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, கண்ணாடிக்கு முன்னால பின்னு தலை பிடிச்சுக்குவாங்க, இப்படி எடுப்பாங்களாம், தலபா கட்டிட்டு ஒருக்க போய் பார்ப்பாங்களாம். யார்? முகமது ரசூலுல்லாஹ். கண்ணாடிக்கு அழகு, அன்னலார் போய் நின்றார். கண்ணாடியை பார்த்து அன்னலார் ரசிக்கிறார்கள் தன் அழகை. ஏன்? இத்தனை பெரிய அழகை கொடுத்தவனே. கன்ஃபார்ம் கண்ணாடி முன்னால் கேட்கிற துவா என்ன? அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குல்கி கமா ஹஸ்ஸன்த கல்கி. ரப்பே, அழகான கோலத்தை கொடுத்தாய். என்ன அழகு! தாடி என்ன அழகு, முகம் என்ன அழகு, மீசை என்ன அழகு, மூக்கு என்ன அழகு. ஒவ்வொருத்தங்களும் சொல்லணும், என்னை அழகாக்கினாய், எவ்வளவு அழகை கொடுத்தாய் ரப்பே. கண்ணாடிக்கு முன்னால நான் போய் நிற்கிறது சுன்னத்து, இந்த துஆவை கேட்கிறது இன்னொரு சுன்னத்து. என்னை அழகாக்கினாய், அழகாக்கினாய், அழகாக்கினாய். நான் ரசித்துக் கொண்டே கண்ணாடிக்கு முன்னால நிற்கணும். எனக்கு ஒண்ணுதான் தேவை, என் கோலத்தை இவ்வளவு அழகாக்கி விட்ட நீ என் குணத்தையும் அழகாக்குவாயாக. இப்போ நான் அசிங்கமா இருக்கிறது குணத்தால தான். கோபத்தில் இருக்கிறோம், உணர்ச்சி வசப்படுறோம், டென்ஷன் ஆகிறோம், கொஞ்சாரி மேலே பாஞ்சு பாஞ்சு விழுறோம், 4 பேரை மதிக்கிறது இல்லை. எல்லா கேவலமும் உள்ளத்துக்குள்ள கிடக்குது. ஆனா கோலம் இவ்வளவு அழகா இருக்குது. கோலம் அழகுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட்ட உறுதிப்படுத்துங்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட கேட்கிற ஒரு துவா என்ன? என் குணம்தான் அழகாக. அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குல்கி ஹஸ்ஸின் குல்கி கமா ஹஸ்ஸன்த கல்கி. கோலத்தை அழகாக்கி விட்டாய். அன்பர்களே, சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற மிக அற்புதமான மிகச்சிறந்த வாழ்க்கை. உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்தில் மாத்திரம் கேளுங்கள். கேட்டால் அவன் விரும்புறான், கேட்கிறத ஆசைப்படுறான், கேட்டால் கொடுப்பதை உறுதி செய்கிறான், கேட்கலன்னா கோவப்படுறான். கூஃபாவில் ஒரு ஞானி இருந்தார், சூஃபி. ஒரு வியாபாரியும் இருக்கிறார். அந்த சூஃபிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவார். இவர்கிட்ட இல்லை, கடன் வாங்கி கொடுப்பார். பெரிய விஷயம் அது. இவட இருந்தால் கொடுத்துருவார், இல்லாட்டா கடன் வாங்கி கொடுப்பார். இன்னொரு 7-8 நிமிஷத்தில் முடிச்சுக்கிடுவேன் இன்ஷா அல்லாஹ். இல்லைன்னா கடன் வாங்கி கொடுத்துருவார். அப்படி ஒரு பழக்கம். அப்படி கடன் வாங்கும்போது சொல்வார், 1ஆம் தேதி கொடுத்துருவேன். எல்லாத்தையும் 1ஆம் தேதிம்பார். ஒருத்தர் ஒரு தேதி சொன்னார்னா எல்லாத்தையும் அதே தேதி, 1ஆம் தேதி 1ஆம் தேதி எல்லாருக்கும் சொல்லிவிடுவார். அவர் சொல்லும்போது சொல்ல, இஷாவுக்கு வீட்டுக்கு வந்துருங்கம்பார். இஷா தொழுகைக்கு வீட்டுக்கு வந்துருங்க 1ஆம் தேதி அன்னைக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து கடன் வாங்குறாரு. நிறைய பேர்கிட்ட வாங்கி நிறைய பேர் கொடுத்துட்றாரு. சேர்த்தெல்லாம் வைக்கிறது இல்லை. 1ஆம் தேதி இஷாவில் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க. பார்க்குறா, வீட்டில் ஒன்றும் இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்த மாதிரி உட்காருங்கன்னு. எல்லோரும் உட்காருங்க, நான் இப்போ வர்றேன்ட்டு. அவங்க நினச்சாங்க இங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இப்போ பழைய காலம் மாதிரி பேங்க் மாதிரி, நம்ம காலம் மாதிரி பேங்க் இல்லையே, அப்போ போய் எடுத்துகிட்டு வருவாங்கன்ட்டு போயிட்டா. போன வர ஆளை காணல. நேராக கூஃபா நகரத்துடைய கடைசியில் ராத்திரி தானே எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கார். பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்தார். 2 ரக்காத் தொழுதார். தொழுட்டு அல்லாஹ்ட்ட கேட்குறார், ரப்பே எல்லாருக்கும் வர சொல்லியிருக்கேன், வந்துட்டாங்க, கொடுக்கணும். அவங்கள்ட்ட நான் இல்லைன்னு சொல்கிற பழக்கம் இல்லை, கொடுத்த வாக்கை மாற்றி பேசுகிறதும் இல்லை. நான் அவங்க வர சொன்ன டயத்தில் கொடுத்துட்றது. உனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் கேட்குறேன், நீ கொடுத்துட்ற. இவ்வளவு நாளும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவங்க வந்தால் நான் கொடுத்துருவேன், எங்கிட்ட இல்லைன்னா உங்கள்கிட்ட கேட்ப, நீ தந்து விடுவாய். இப்போ அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் பணத்தை கொடுத்துருன்னு கேட்குறேன்.
இதுதான் அல்லாஹ்ட்ட கேட்கிற விதம். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். குடு, எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சிருக்கிறேன். இப்ப நான் போய் அவங்கள்ட்ட போய் காரணம்லாம் சொல்லக்கூடாது. யார் எவ்வளவு தந்தாங்க, அவர் 5 ரூபா தந்தார், இவர் 10 ரூபா தந்தார், இவர் 20,000, எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும்னார். கூஃபாவில் ஒரு பெரிய வியாபாரி, ராத்திரி நேரம் பாருங்க, இவர் போய் கிட்ட அல்லாஹ்ட்ட கேட்க, ராத்திரி நேரம் அவர் தூங்கிட்டு இருக்கிறார். அவர் கனவுல அல்லாஹ் அசரி போடுறான், எழுந்திரிப்பா, இதஹப் இலா ஹாதில் மஸ்ஜித், இந்த பள்ளிவாசலுக்கு போ, இன்ன ஃபீஹி அப்தன் மின் இபாதி, என் அடியான் ஒரு ஆள் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார், அவர் பிரச்சனை இருக்கு, நீ அவர்கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்துட்டு வாங்க. இவரை கனவுல எழுப்பி, என் அடியான் ஒருத்தர் பள்ளிவாசல் உட்கார்ந்து கேட்கிறார், அவர் பிரச்சனை போய் தீர்த்து வச்சுட்டு வா அப்படிங்கிறான். இந்த ஆள் எழுந்திருச்சு பார்க்கிறாரு, புதுசா இருக்கு கனவு, பிரச்சனை போய் தீர்த்து வச்சுட்டு வாங்க. அந்த பள்ளியை கூட அல்லாஹ் காட்டுறான். எந்த பள்ளின்னா பள்ளியை காட்டிட்டான் அல்லாஹ். ரெண்டாவது படுத்துட்டார், ரெண்டாவது அசரி வருது, எழுந்திரி, இன்ன ஃபீஹி அப்தன் மின் இபாதி, என் அடியான் இருக்கிறான், தேவையோடு இருக்கிறான், போய் கொடுத்துட்டு வா பணத்தை. ரெண்டாவது எழுந்திருச்சு பார்த்தார், அவருக்கு ஒன்றும் ஓட இல்லை, படுத்துட்டார். கசரீதி போ என் அடியான் ஒரு ஆள் இருக்கான், கொஞ்சம் பணம் வச்சிருக்கான், போய் வாங்கிட்டு வானா அப்படியே ஓடி இருப்பார். அவங்க உனக்கு பணம் வச்சிருக்கான், வாங்கிட்டு வானா போயிருப்பார். அவனுக்கு போய் பணத்தை குடுன்ல வருது, 2 தடவை படுத்துட்டார். 3வது கேட்ட உடனே எழுந்திருச்சார், மடமன் போனார், உதவு செய்தார், ஒரு பையன் நிறைய பணத்தை அள்ளினார். ஏன்னா இப்படி ஒரு கனவு வாழ்க்கையில் ஆச்சரியமா இருக்குது. நேரம் அந்த பள்ளிவாசல் உள்ள வந்தார். பள்ளி உள்ள கதவு திறந்தா இருட்டு. இவர் கண்ணீர் வடிச்சு சுஜூதில் இருக்கிறார். நேரம் வந்தார், கிட்ட வந்தார், எழுந்திரிப்பா, வந்துட்டேன் அப்படின்னார். எழுந்திரி, வந்துட்டேன். பாருங்க அந்த நிதர்சனம் எப்படி நடக்குது என்று. அவர் உடனே துவாலாம் முடிச்சுட்டு, அவசரம் இல்லை, அவர் நிதானமா துவா முடிச்சுட்டு எழுந்திருச்சு உட்கார்ந்தா, இந்தப்பா உன் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு உத்தரவு வந்துச்சு இப்படி என்று. இந்த பையன் வாங்கிட்டார், பணப்பைய. அவர் சொன்னாராம், இதான ஃபதத், இந்த பணம் காலியா போனால் ஃபர்ஜி இலை, எங்கிட்ட வந்திருப்பா, இனி இங்க வந்துலாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காத, பணம் காலியா போயிட்டா எங்க வீடு அட்ரஸ் கொடுக்க, அங்க வந்துரு. அவர் சொன்னாராம், மன்னிச்சுக்கங்க, அந்த சூபி சொன்னார், மன்னிச்சுக்கங்க, அர்ஜு இலாமன் அரிசலக்க இலையா, அர்ஜு இலாமன் அரிசலக்க இலையா, உங்கள்கிட்ட வரமாட்டேன். இந்த பணம் தீர்ந்து போனால் உங்களை அங்க அனுப்பி வச்சான் பாருங்க, அவன்கிட்ட போவேன். அவன் நினைத்தால் உங்களை அனுப்புவான், இல்ல இன்னொருத்தன் அனுப்பி வைப்பான். நான் போறது உங்கள் வீட்டுக்கல்ல, அவன் வீட்டுக்கு. நான் கேட்பது உங்களிடத்தில் அல்ல, அவனிடத்தில் என்று சொன்னார். அந்த பணக்காரரும் வியாபாரியும் அப்போதுதான் சொன்னார், ஏன் என் தூக்கத்தில் 3 முறை அசரீதி வழியாக அல்லாவே என்னை எழுப்பி அனுப்பினான் என்று அவர் பேச்சில் உணர்ந்தேன். அவர் சராசரி மனிதர் அல்ல, அல்லாவை தவிர யாரிடத்திலும் தேவையை சொல்லாதவர். அப்படிப்பட்டவர்களின் தேவையை நடு இரவிலும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான். அது ராத்திரி பகல்லாம் கிடையாது. அர்ஜு இலாமன் அரிசலக்க இலை, அந்த வார்த்தையை நான் ஒரு தாதக மந்திரமா மனசுல வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்பனாலும் அல்லாஹ்ட்ட பேசுறது, அவரை சொல்லியே பேசுறது. ரப்பே, உங்கள்கிட்ட தான் நான் திரும்ப வரப்போறேன், திரும்ப யார்கிட்ட போக முடியும்? மீண்டும் மீண்டும் நீ என்னை சோதித்தால் மீண்டும் மீண்டும் வருகிற இடம் உன் பக்கம். பெருமானார் ராத்திரி போய் படுக்கையில் உட்கார்ந்து ஒரு துவா கேட்பாங்களாம், அல்லாஹும்ம லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை. ரப்பே, உன்னை விட்டு நான் எங்கேயாச்சும் ஓடி போனா, உன் மேல கோவப்பட்டுட்டு எங்கேயாவது நான் வெட்டிட்டு ஓடி போயிட்டா மீண்டும் நான் திரும்பி வர்றது உங்ககிட்ட தான் வரணும். ஒரு மனைவி கணவன் மேல கோவப்பட்டா அம்மா வீட்டுக்கு போவாங்க, அம்மா மேல கோவப்பட்டா கணவன் வீட்டுக்கு வருவாங்க. உன் மேல கோவப்பட்டா நான் உன்னை விட்டு ஓடுனா மீண்டும் நான் திரும்பி வர்ற இடத்துல நீ தான் இருப்பாய். பெருமானார் ஓதுறாங்க ராத்திரி. நான் நிறைவுபடுத்துகிறேன். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்த இந்த சமூகத்தின் கண்ணியத்தை ஆழமாக மனதில் வைத்திருக்கிறார்கள். இங்கே சொல்வார்கள், உன் பிரச்சனையும் தேவையும் வரும்போது அல்லாஹ்ட்ட மட்டும் கேள், உலகத்தில் யார்ட்டையும் கேட்காதீர்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் கூட தேவைகளை கேட்காதீர்கள். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு கொடுப்பது கடமை. அவர்களிடத்திலும் அதிகமாக உங்கள் தேவைகளை சொல்லாதீர்கள். தேவை வரும்போதெல்லாம் இதா சால்த வஸ்அலில்லா வ இதா ஸ்தாந்த வஸ்தஇன் பில்லா, கேட்கிறதா இருந்தா அல்லாஹ்ட்ட கேளு, உதவி தேன்னா அல்லாஹ்ட்ட கேளு என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க சொன்னாங்க. எனவே வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பாட புத்தகம், நிறைய படிக்கணும்.
இந்த வாழ்க்கையின் அழகும் அங்கீகாரமும் என் கண்ணியமும் மிகச்சிறந்த எதிர்காலமும் எங்கே இருக்கிறது? இந்த 5 அம்சங்களில் 2ஐத்தான் இங்கே சொல்ல முடிந்தது. இந்த 2ஐ இன்னைக்கு பாடமா எடுத்துக்கிடுவோம். வாழ்க்கையில நம்ம பலகீனத்தை அல்லாஹ்ட்ட சொல்லணும், நம்ம பலகீனத்தை மக்கள்கிட்ட மறைக்கணும், எல்லாத்தையும் மறைக்கணும். நமக்கு இருக்கிற நோயை, நமக்கு இருக்கிற வறுமையை, நமக்கு இருக்கிற கஷ்டத்தை, நமக்கு இருக்கிற எல்லா வகையான சோர்வுகளை மக்கள்கிட்ட மறைத்து விடுங்கள், அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்துங்கள். உங்கள் தேவைகளை அல்லாஹ்ட்ட கேளுங்கள், மக்களிடத்தில் கேட்காதீர்கள். அந்த வாழ்க்கை தான் விசேஷமான வாழ்க்கை, அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிற வாழ்க்கை. அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்களும் நானும் சமூகமும் இங்கே பாடம் பெறுகிற பட்டம் பெறுகிற ஆலிமாக்களும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதுதான் மதரசாக்களின் உலகம் படித்துக் கொடுக்கிற பாடம். ஆன்மீக சூஃபிகளும் ஞானிகளும் ஷேகுமார்களும் படித்துக் கொடுக்கிற பாடம், மனதை பண்படுத்துகிற பாடம் இது. இந்த பாடத்தை எடுப்பதற்கும் நடப்பதற்கும் கருணை உள்ளவன் எல்லா வகையிலும் உதவி செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே சலசலப்புகள் இல்லாமல், சண்டைகள் இல்லாமல் சந்தோஷங்களை வாழ்க்கையாக மலரச் செய்வானாக. மனைவியை கணவன், கணவனை மனைவி விட்டுக் கொடுப்பதோடு ஒகுந்து இன்னொரு பக்கம் தன்னை விட தன் சகோதரராக, உதாரணமா மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கணும், கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கர்ப்பமாக இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க செய்வானாக. மாணவியின் வழியில் தாயும் பிள்ளையும் ஹயாத்தோடு வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. கியாமத் வரையிலும் அல்லாஹ் இந்த நூருல் ஹுதா மதரசாவை வளர்ச்சியாக்கி வைப்பானாக. இங்கிருந்து இன்னும் நிறைய ஆலிமாக்கள், ஹாஃபிலாக்கள் உருவாகச் செய்வானாக. இந்த மதரசாவுக்கு பாடுபடுகிற சீதேவிகள், இதனுடைய உஸ்தாதுகளாக இருக்கக்கூடிய பெண் மக்கள், அவர்களின் கணவன்மார்கள், அவர்களின் மூத்த ஆலிம் ஹதரத்து பெருந்தகை உட்பட இந்த மதரசா பொலிவோடும் பிரகாசத்தோடும் பன்னூற்றுக்கணக்கான ஆலிமாக்களை, ஆஃபிலாக்களை இந்த உலகத்தில் நேர்வழி காட்டும் இடத்தில் அவர்களை ஆக்கி வைப்பானாக. ஹயாத் வரைக்கும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்களே நம்மை வெறுக்கும் வாழ்க்கைக்கு போகிவிடாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து, அதன் செலவு சிரமங்களிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் அடுத்த தலைமுறைகளையும் பாதுகாப்பானாக. நாடு உள்ள வரையிலும், நாட்டில் நாம் வாழும் வரையிலும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் இனிமையான சுபிட்சமான சஞ்சலங்கள் இல்லாத வாழ்க்கையை எப்போதும் சுதந்திரத்தோடு வாழ தௌஃபீக் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியில் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.